ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம அடுத்த எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டால்ஃபின் நோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த வாட்டர் கனல் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக ஒரு லாக் பார்த்தோம்ல. ஸோ அதிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகணும். ஸோ எல்லோரும் வந்து இந்த மாதிரி ரோட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரோட்டில் தான் நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோமா. ஸோ நடுவில் இருக்க வியூ பாயிண்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது. இதுதான் பார்க்குறது வந்து அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரிஜினலாக இருக்குது. ஸோ நல்லா ஜாலியாக இருக்குது. ஸோ நம்ம வர வழியில் வந்து நிறைய பேர் பைக்லேயும் கார்லேயும் போகிறாங்களா. ஸோ அதனால் ஹார்ன் அடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ வீடியோக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சாரி ஃபார் தட். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கிலோமீட்டர் கிட்ட நம்ம நடந்து வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் போயிட்டு அந்த விழாவை கண்டினியூ பண்ணுவோம். போங்கடா 150 ஹார்ன் அடிச்சு போகிறோம். ஸோ நம்ம பக்கத்தில் போய் அந்த விழாவை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அது வரைக்கும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடரலாம். நம்ம வந்து இப்போ அந்த நடந்து வர வழியில் நம்ம இன்னொரு வியூ பாயிண்ட் பார்த்தோம், செகண்ட் வியூ பாயிண்ட் பார்த்தோம். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த மூவ் பண்ண போகிறோம் அந்த டால்ஃபின் நோஸ்க்கு. ஸோ அந்த வியூ என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதான் அந்த வியூவு. ஸோ அதில் அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு அங்கே அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்து திரும்பி கிளம்பலாம். ஸோ வீடியோவில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னுடைய நடை பயணத்தை தொடக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம வந்து டால்ஃபின் ஹவுஸ் வந்து நம்ம நெருங்கிட்டோம். ஸோ வர வழியில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு செம்மையான ஒரு வியூ பாயிண்ட், நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட் ஒன்று கிடச்சிச்சா. ஸோ அதை அப்படியே உங்களுக்கு காட்டலான்னு ஒன்று தோணுச்சு. ஸோ அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி ஒரு வீடை வாங்கி இதிலே ஒரு வருஷத்துக்கு 1 மாதம் வந்து இங்கேயே ஜாலியாக செட்டில் ஆனால் எப்படி இருக்கும், நல்லா ஜாலியாகும்ல. ஸோ அந்த பிளானை ஃப்யூச்சரில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் செம்மையாக இருந்துச்சு வியூ பாயிண்ட்டு. ஸோ நம்ம இன்னும் பக்கத்தில் போகிறோம். ஸோ பக்கத்தில் போனால் அந்த விளாக் பண்ணிடணும். நம்ம வந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட ட்ரெக்கிங் பண்ணுவோம்ல. ஸோ 2 பேருக்கு பசிச்சா. ஸோ அதனால் சாப்பிடல அப்படின்னு ஒரு கடையில் நின்று வந்து எனக்கு ப்ரெட் ஆம்லேட்டும் ஸோ நான் சாப்பிட்டு அந்த பக்கத்தில் போனதுக்கப்புறம் நான் விளாக் பண்ணிடுவேன். ஸோ நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு அந்த சாப்பிட்ட கடையில் நம்ம லக்கேஜ்லாம் அங்கேயே வச்சிட்டோம். ஸோ அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே வச்சுட்டு நம்ம திரும்பி ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்குது ட்ரெக்கிங் வருது. இப்போ தான் ஆக்சுவலாக அந்த ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது. நான் நேரம் கொஞ்சம் நடந்தால் வந்தோம். ஆனால் இதுக்காக நல்லா ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது. நல்லா மழை பெய்யுற மாதிரி கிளைமேட் வர இருக்கா. ஸோ மழை பெஞ்சா செம்மையாக இருக்கும். மழை பெய்யுதா இல்லையான்னு பார்ப்போம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொன்னாங்க? 1.5 கிலோமீட்டர். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குதான். ஸோ டால்ஃபின் ஹவுஸ் போகிற வழியிலே 3 பாயிண்ட் இருக்கான். மவுண்டன்ஸ் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கான், டால்ஃபின் ஹவுஸ் ஒன்று இருக்கான், 3வது வந்து எக்கோ பாயிண்ட் ஒன்று இருக்கான். ஸோ அப்புறம் வந்து டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எக்கோ பாயிண்ட் போவோம். ஸோ வேறு லெவலாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் டைவ் அடிச்சுடா, பார்த்துக்கோ. சரி கம்மியாக இருக்கா பேக்ரவுண்ட் வியூலாம். இப்போ நம்ம அடர்ந்த முட்புதருக்குள்ளார போக போகிறோம். நடுவுலேருந்து ஏதாவது கூச்சி வந்தால் என்ன பண்ணுவேன்? நல்லா இருக்கும், அந்த வீடியோ எடுப்பேன். வந்து வாயிலே முத்தம் கொடுக்கும். வா வேமா வா. வெல்கம் பேக். இப்போ நம்ம டால்ஃபின் ஹவுஸ் பக்கத்துக்காக கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எப்போதுமே நம்ம வாழ்க்கையை நம்ம போகணும். பட் வேறு லெவல். நான் கொஞ்சம் கருப்பாக தான் தெரியும். ஓ மை காட். போடா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கா. இதுலேயே படிக்கட்டு மாதிரி இருக்கு. நல்லா. என்ன செடி அது? இது என்ன செடினே தெரில. இந்த செடி பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்க. டேய் சாவ எடுத்துட்டு ஒழுங்கா போகிறோம். என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? கேட்காத அதுக்கு ஹெட்செட் எதுக்கு? அப்பா இங்கே பாருங்க, மரம் எவ்வளோ திக்னஸாக இருக்கு பாரு. இங்கேருந்து ஆரம்பித்து போயிட்டே இருக்கும் அது பாட்டு. ஓ மைக் சூப்பர். ஒருத்தாங்க டைவ் அடிச்சிட்டோம். வயசான காலத்தில் உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏண்டா இதெல்லாம் இவ்வளோ இதுவாக இருக்குது. எப்போ கீழே குச்சா? செம்மையாக யாராச்சும் அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு விருப்பமான ஆளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது செம்மையான பிளேஸு.
ஸோ மறக்காமல் அந்த டால்ஃபின் ஹவுஸை வந்து விசிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த ஆன் த வே நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அப்படியே வர வழியெல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா வியூ இருக்கும், மிஸ்ட் இருக்கும். அங்கே பார்த்தீங்களா மிஸ்ட்டு தெரியுதா? ஃபோனில் தெரியுதான்னு தெரில, பட் கண்ணில் நல்லா செம்மையாக தெரியுது. ஸோ செம்மையாக எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணலாம். போகிற வழியை செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ யாராச்சும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்கள கேட்காதீங்க, ஏன்னா பிளேஸ் செம்ம சூப்பராக இருக்குது. ஆண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓ மை காட், அங்கே பாருங்க வியூ பாயிண்ட்டை, வேறு மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள் 5 மரம் சேர்த்தாப்புல ஒரே இடத்துல இருக்குது. இந்த இடத்துல எல்லா மரமுமே செம்ம ஹீட்டாக இருக்குது. ஏன் என்னன்னு தெரில. ஹில் ஸ்டேஷனுங்கிறதுனால ஹீட்டாக இருக்குதா, இல்லை ஹைட்டாக இருக்கிறதுனால தான் இது ஹில் ஸ்டேஷனா அப்படின்னு தெரில. அப்பா பாதி தூரம் உண்டு. என் கையை வலிக்குது. பிளாக் எடுத்து என் கையை சேஞ்ச் பண்ணுறேன். கீழே சண்டை நடக்குதா? சரி, கீழே சண்டை நடக்குது. கீழே போனோம்னா வேகமாக போனால் பார்க்கலாம். சரியா? ஸோ நாங்கள் இப்போ ஓட போகிறோம். ஓடுறேங்கிறதுல விழுந்துடாத பார்த்து. ஏடா சண்டை இருந்துச்சு அதுக்குள்ளார. சண்டே பார்க்கலான்ட்டு வந்தால் சண்டே அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க எங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டுருக்காங்க, அதனால் அவங்களை தாண்டிட்டு போயோ இல்லை அவங்க சண்டை நின்னதுக்கப்புறமா நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அந்த வேலை ஊட்டிட்டு எக்ஸாக்டாக சடனாலாம் பிரேக் போடாதா? இன்னும் 2 எல்லாம் 2 கிலோமீட்டர்னே சொல்கிறாங்க. 2 கிலோமீட்டர் ஆல்ரெடி 2 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கேன். ஆனால் வியூ செம்மையாகுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தாங்க சூழல் போய் பார்ப்போம். கைஸ் அங்கே நம்ம குதிரையெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் கழுதை என்ன நீ ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணுறப்பா இது எட்டி வச்சுனாங்க. இங்கே ஒருத்தன் விளாக் எடுக்கிறேன்னு என்னை ஒருத்தர் வெறுப்பேற்றிட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸ்லாம் வராங்க பாரு. இதுக்கு ஏய் முட்டி கிட்டி விட்டுறாத. ஐயோ என்னை இடிச்சிட்டு போகுது. அம்மா எல்லாம் கியூட்டாக இருக்கு. இவன் பாருங்க வயிற்று தூக்கிட்டு போகிறான். பாய் கழுதை. ஏன் அதுக்கு கழுதைன்னு பேர் வச்சுருக்காங்க? அது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ஆசை. அப்புறம் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் ஓடி போய் வீடியோ எடுத்துட்டு அதை ரீல் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். வா இல்லை ஃபோனில் எடுக்கிறியா? அப்புறம் ஓகே கொஞ்சம் தான். ஓகே ஸ்டார்ட் பண்ணு. இதுக்குள்ளே என்னமோ இருக்குது. வா இதில் போய் பார்த்துட்டோம். அதில் என்ன இருக்குது? ஐயோ இங்கே பாருங்க மரம் இருக்குடா. அதில் நான் சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு வியூ பார்க்குற மாதிரியே இருக்குடா. இங்கே சும்மா நான் சும்மா ரேண்டமாக அந்த இடத்துல ஒரு வியூ நல்லா இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஸோ இது எப்படியே கொஞ்சம் லைட்டாக தான். அந்த லைட்டாக ஒன்று தெரியுதா, அதெல்லாம் மரம். இப்படியே போனால் அங்கே வரைக்கும் இன்னும் தாண்டி இங்கே வெயிட் இருக்க மரம். அப்பா வேறு லெவலில் மரமே லைட்டாக தான் தெரியுது. எவ்வளோ மிஸ் இருக்குது பாருங்க. சார் நம்ம அடுத்தது ஓட போகிறோம். பண்ணுங்க வா வரலாம். அழகாக வீடியோ எடுக்க. நீ உன் ஃபோனில் எடுத்து நான் என் ஃபோனில் எடுக்கிறேன். வேணாம் ஏதாச்சும் ஒரு ஃபோனில் எடுத்தால் நல்லாயிருக்கும். நீ அதில் எடுத்தால் உன்னோடதும் கவர் ஆகும், என்னோடதும் கவர் ஆகும். புரியுதா? அப்போ நான் ஃபஸ்ட் நான் முன்னாடி போவேன். நீ போ, முன்னாடி போ. என் பின்னாடியே தான் நீ வரணும். ரொம்ப பின்னாடி வரணும். போ ஒருத்தர் ஏமாத்தியாச்சு. நான் சொல்கிற வரைக்கும் எடுத்துக்கூட பரிசு பேர் ஆட்டிகிட்டே இருக்கேன். பார்க்குற எனக்கு பைத்தியக்காரன் எனக்கு வரும். சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. டால்ஃபின் ஹவுஸில் எப்படி ஃபால்ஸ் சத்தம் கேட்குது? ஐயோ ஓ மை காட். குட்டியாக ஒரு ஓட மாதிரி ஓடுது டால்ஃபின் ஹவுஸ் போகிற வழியில். இங்கே வேறு என்னமோ ஒன்று இருக்குது. என்னன்னு போய் பார்ப்போம். ஓ மை காட். சும்மா ஒரு குட்டியாக ஒரு ஓட மாதிரி போயிடுச்சு. நம்ம அடுத்து முன்னாடி போவோம்.
இப்போ இதுதான் ரிவர் கிராசிங் போல். அப்பா கழுதை காற்று சவுண்டு கேட்குதா? ஸோ இன்னும் பக்கத்தில் போய் நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இந்த சைடு ஒரு செம்மையான வியூ இருக்குது. ஸோ அந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, எல்லா வியூவுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வியூவும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபோனில் பார்க்குறத விட நேரில் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுலேயே இப்போ டைம் வர மன்சூன் டைமாக, ஸோ வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் பார்க்க கண்டினியூ பண்ணுறேன் விளாக. உண்மையாக ஒரு செம்மையான வியூக்கு வந்திருக்கோம். ஸோ அப்படியே பார்த்தீங்களா இல்லையா, கீழே அப்படியே ஒரு வேலி மாதிரி இருக்குது. ஏய் வா, அந்த எண்டுக்கு போகலாம். ஏய் இங்கே வேணாண்டா, அந்த எண்டுக்கு போகலாம். வா 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 தமிழ்நாடு கண்டிப்பாக 2 நாளாக கொடைக்கானல் நேற்று சுற்றி பார்த்தோமா, சுற்றி பார்த்த அளவுக்கு ஒன்றுமே அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து செம்மையாக இருக்குது. ஓவரால் ட்ரிப்பும் ஒர்த்தாகிடுச்சு இந்த ஒரு பிளேஸ் மேலே. கீழே அப்படியே சைடில் இருக்க வியூ பாருங்க. இதான் நேராக நடந்து போகிற வியூ. அந்த ஒயிட் கலரில் தெரியுதுலாம் மிஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இதெல்லாம் மிஸ்ட்டை பார்க்கணுன்னா கொடைக்கானலுக்கு வாங்க, இல்லைனா மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து டால்ஃபின் ஹவுஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்கிறது தான் டால்ஃபின் ஹவுஸ் வியூ பேக்ரவுண்டு. பக்கத்தில் போ. After 2 hours of trekking, நம்ம 2 hours வந்துட்டோம் of trekking. அந்த பிளேஸ்க்கு. 2 hours வந்தால் 1 hour தான். சாரி 2 kilometers. 2 kilometers. அது அந்த இடம் நல்லா இருக்கும். பக்கத்தில் பார்க்குறேன். என்னடா கண்ட்ரி லூஸாக இருக்குது. வேணாம் இப்போ வேணாம், வா நீ கண்ணி கலங்குதா? கண்ணு ரெண்டும் கலங்குதா, உடனே வாக்கு விட போகிறேன். வீடியோ எடுத்துகிட்டு போகுமா? எனக்கு பயமாக இருக்கு. நான் தான் இங்கே வச்சுருந்தேன். நான் மட்டும் போயிட்டு எனக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்துறேன். இது போகும். வேறு லெவலாக இருக்கு சார் எனக்கு. நான் வெயிட் எடுத்துகிட்டு வரேன். ஃபைனலாக 2 கிலோமீட்டர் கிட்ட ட்ரெக் பண்ணி அந்த ஃபைனல் பிளேஸ்க்கு வந்துட்டேன். செருப்பாக அள்ளிட்டு போகிறாரு. செருப்பு பயம் கழட்டி விட்டுருச்சுன்னா வர என் கால ரத்தம் வருதுடா. என்னாச்சு? ஏன் அது அட்டைப்பூச்சி காலில் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரத்தம் வருது. இல்லை ஏதாவது கம்பி குத்துரும். இல்லை அட்டைப்பூச்சி தான். ஸோ என் காலெல்லாம் அடிபட்டுருச்சு. சரி போ. ஸோ ஃபைனலாக 2 கிலோமீட்டர் கிட்ட ட்ரெக் பண்ணி அந்த ஃபைனல் பிளேஸ்க்கு வந்தாச்சு. பயமாக இருக்கு எனக்கு. ஆனால் ரொம்ப போகாத. இதுக்கு மேலே போனோம்னா போலீஸ் கற்றுட்டு வரான். ஸோ அதனால் இதோடு நிறுத்திக்கிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா நம்ம அந்த டால்ஃபின் ஹவுஸோட வியூ வந்து இதுதான். ஸோ ஏதாவது தெரியுதானே தெரிலையே. இப்போ தான் தெரியும். ஸோ 2.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்த வியூ இதுதான். ஸோ நான் இப்போ ட்ரை பண்ணேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ டால்ஃபின் ஹவுஸோட வியூ முடிஞ்சு. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரத்தம் கொடுத்துருவோம். இங்கேருந்து வருதுனே தெரியல. ஏய் போதும் வா, இங்கிட்டு வா. அந்த வந்த ட்ரெக்கிங்கில் லைட்டாக அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வராது காலில். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துவாங்க. ஸோ இது செம்ம நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பை.